ஏசப்பா இந்த நேரத்தில் வந்துடுவே உங்களோட வார்த்தை கேட்கறதுக்காக நான் வந்திருப்போம் ஏசப்பா. ஏசப்பா என்ன உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா உங்களுக்கு ஏற்ற கருவியாக நான் பயன்படுத்தணும் வந்துடுவேன். அப்பா நீங்கள் என்கிட்ட சொன்ன வார்த்தைகளை ஏசப்பா இந்த இடத்துல நான் பேசுறதுக்கான தைரியத்தையும் பலனையும் நீங்கள் எனக்கு தாங்கப்பா. என்னை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா நீங்கள் வழிநடத்து வாங்க. ஏசு நமக்குதாவே ஆமென். வாசிங்க யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். 27வது வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தையை பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் வந்து இதில் வந்து நமக்கு தெரிய வருது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏசப்பா வந்து எப்படி இருக்காங்கன்னா பொறுப்பா இருக்காங்க. அவங்களோட அம்மா மேல அவ்வளோ பாசமா இருக்காங்க. அதனால ஆண்டு வந்து ஒரு பொறுப்பா இருக்காங்க. அவ்வளோ பிரியமான மகனா இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஏசப்பா வந்து அந்த பொறுப்பை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஏசப்பா வந்து பொறுப்பா இருக்காங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா ஏசப்பா வந்து என்ன பண்றாங்க, அந்த பொறுப்பை வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் உலகத்தை நான் இருக்க மாட்டேன், அதனால என் அம்மாவை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காக அந்த பொறுப்பை வந்து ஏசப்பா ஒருத்தவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். உலக பிரகாரமாக நமக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு. இப்போ இங்க வந்து நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உலக பிரகாரமா ஏசப்பா கொடுத்த பொறுப்புகள் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏசப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்கணும். அதுக்கேற்ற நல்ல ஒரு படிப்பை கொடுக்கணும். முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, அதுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த வேலையும் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து அந்த பொறுப்பை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல 1வது வசனம் 1ல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்து வயசு வந்து 140 இருக்கும். ஏன்னா ஆபிரகாம் ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு வயசு 100. இப்போ ஈசாக்கோட வயசு வந்து 40. ஏன்னா 40 வயசு தான் ஈசாக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க. இப்போ ஆபிரகாம் வந்து சாரால இறந்துட்டாங்க, அவர் மட்டும்தான் இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து யாருக்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்கணும், ஈசாக்கு வந்து அவர் ஒரு பொண்ணை பார்க்க போறாரு. அதனால அவர் வந்து யார்கிட்ட சொல்றாரு, எலியேசர் கிட்ட சொல்றாரா. இப்போ ஆதியாகமம் 15:2 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவே, நான் பிழையில்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரன் கர்த்தராய் இருக்கிறானே நான். இப்போ இதுல வந்து ஆபிரகாமோட வயசு எவ்வளவு இருக்குன்னா ஒரு 80-85 இருக்கும். ஏன்னா அடுத்த அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு வந்து இஸ்மவேல் பிறக்க போறாங்க. இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிரகாமோட வயசு 86. இதுல வந்து ஒரு 80-85 இருக்கும். இங்க என்னன்னா தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் யார், அவரு வீட்டு விசாரணைக்காரர். இப்போ அதே மாதிரி ஆதியாகமம் 24ல 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களின் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. இப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்க, வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரி. இங்க வந்து அதிகாரி, அங்க வந்து யாரு, வீட்டு விசாரணைக்காரர். இங்க வந்து எலியேசர்னு அவங்க சொல்லல, அங்க வந்து ஓபனா இது எலியேசர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து எலியேசர்னு சொல்லல. இப்போ வீட்டு விசாரணைக்காரர் வந்து முன்னாடி சொல்றாங்க எலியேசர்னு, நெக்ஸ்ட் யாரு சொல்றாங்க, அதிகாரின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டு பேர்த்துல யாருக்கு வந்து பொசிஷன் அதிகம், அதிகாரிக்கு தான் பொசிஷன் அதிகம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், அதுக்கப்புறம் அதிகாரி, அதுக்கப்புறம் வீட்டு விசாரணைக்காரர். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வேணும்னாலும் அவர் யார்கிட்ட சொல்வாரு, அதிகாரி கிட்ட தான் சொல்வாரு. அதிகாரி தான் என்ன பண்ணு போய் இப்போ ஆபிரகாம் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாரும் இந்த வேலை பாருங்க அந்த வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா, அதிகாரி தான் சொல்லுவாங்க. இப்போ அதுல ஆபிரகாமுக்கு வயசு 80-85. இந்த பொண்ணு பாருங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாமோட வயசு 140. மேபி அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஆளுக்கு எலியேசருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா இங்க வந்து அப்படி ஓப்பனா ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி சொல்லல, அதிகாரம் தான் இருக்கு. வீட்டு எலியேசர் நாங்க ஓப்பனா சொல்லவே கிடையாது. அதனால நம்மளும் வந்து இது வந்து எலியேசர் நினைக்காம வயதில் மூத்தவனும் அதிகாரியுமே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் எலியேசர்னு வேற ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க.
இவங்க மேபி அவரா கூட இருக்கலாம், அது இல்லாம வேற யாரா கூட இருக்கலாம். இப்போ ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. நீங்க இப்ப ஆபிரகாமுக்கு இருக்க அந்த வயசான பிறகு ஒரு பெரிய பொறுப்பே என்ன, ஈசாக்குக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும், அதுவும் நல்ல ஒரு பொண்ணை பார்க்கணுங்கிறது தான் அவருக்கு ஒரே ஒரு பொறுப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாரா இறந்துட்டாங்க, அவர் மட்டும் தான் இருக்காரு. அப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ அவர் ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு. ஆனா ஆபிரகாம் அப்படியே விடல, வயசாயிடுச்சு விடல. அவர் வந்து யார இருக்கிறாரு, தேர்ந்தெடுக்கிறாரு, வீட்டுல இருக்க மூத்தவனும் அதிகாரி, அதாவது அவருக்கு அடுத்தது யார் இருக்காரோ அவங்கதான் ஆபிரகாம் வந்து தேர்ந்தெடுக்கிறார். கரெக்டா? இப்போ ஆபிரகாமுக்கு வந்து அவங்க மேல என்ன இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. இவர்கிட்ட கொடுத்தா இவர் என்ன பண்ணுவாரு, இந்த காரியத்தை கரெக்டா பண்ணிடுவாரு அப்படிங்கிற என்ன இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. கரெக்டா? அவரோட இப்ப ஆபிரகாமோட வீட்லயே அவர் வந்து ஒரு நல்ல பணக்காரரு, அவருக்கு அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, அவ்வளவு ஆடு மாடுகள் இருக்கு. ஏன் அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவரை கூப்பிட்டு நீங்க போய் என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் அவர் சொல்லல? ஏன்னா அவருக்கு வந்து அந்த அதிகாரி மேலதான் அவ்வளவு என்ன இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதுவும் அவர் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. நீங்க வந்து இந்த ஊர்ல பொண்ணு பார்க்க கூடாது, நீங்க அந்த ஊர்ல தான் பொண்ணு பார்க்கணும், பொண்ணு பார்த்து இங்க கூட்டிட்டு வரணும், என் பையனை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. ஆனாலும் அவர் அந்த வயது மூத்தவர் வந்து எல்லாவற்றையும் கேட்டுட்டு ஆபிரகாமுக்காக அது வந்து செய்யறாரு. இப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு தாய் தகப்பனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்கறது, ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அவ்வளவு ஒரு பொறுப்பை வந்து அவர் யார்கிட்ட கொடுக்குறாரு, அவருக்கு நம்பிக்கை உள்ள ஒருத்தர்கிட்ட அவர் வந்து கொடுக்குறாரு. ஏனோ தானோ யாரையோ கூப்பிட்டு இங்க வாங்கப்பா என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அவர் யார் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாரோ அவர் மேலதான் அவர் ஆபிரகாம் என்ன பண்றாங்க, ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. இப்போ உலக பிரகாரமா பார்த்தோம்னா இது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது சின்ன விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் ஆபிரகாம் வந்து கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கிறார், யாரையோ வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கவில்லை. இது வந்து இந்த சைட்ல வச்சுக்கோங்க. இப்ப யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தம் அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்போ இங்க அந்த சீஷன் இருக்கு. இப்போ இந்த சீஷன் யாரு, அந்த சீஷன் தான் இருக்கு. யோவான் கரெக்டா எப்படி சொல்றீங்க, யோவான் தான். அங்கேயும் எலியேசர்னு சொன்னீங்க, ஆனா அது எலியேசரா இருக்கலாம், இருக்காம போகும். இங்கேயும் வந்து யோவான் அந்த சீஷன் தான் இருக்கு. ஆனா எப்படி அதை யோவான் சொல்றீங்க? வாசிங்க யோவான் 21:24. அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவர் அவருடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். அந்த சீஷன் தான் என்ன பண்றாங்க, இந்த புக்கை வந்து எழுதுறாங்க. அப்ப இது யாரோட புக்கு, யோவானுடைய புக்கு. அப்ப அந்த சீஷன்ங்கிறது யாருங்க, யோவான் தான். இப்போ ஏன் அது குறிப்பிட்டு ஏசப்பா வந்து யோவான் கிட்ட வந்து போய் கொடுக்குறாரு? எனக்கு சின்ன வயசுல இருந்து இதை பார்க்கும்போது இந்த படிக்கும் போது எனக்கு ரொம்ப டவுட் இருக்கும். ஏன் அது அவர்கிட்ட கொடுக்குறாரு, ஏன் அன்பா இந்த சீசன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு? ஏசப்பா வந்து அப்படி யாருமே நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஏசப்பா ஒரு கூட சொன்னதே கிடையாது. அப்ப ஏன் அந்த அவர் யோவான் கிட்ட மட்டும் அவர் வந்து அப்படி அன்பா இருக்கிற சீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப டவுட். அப்ப நான் நேற்று வந்து ஃபுல் யோவானையும் ஃபுல்லா படிச்சேன். அப்ப படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அங்க யோவான் வந்து யோவான் அவர் தான். அந்த யோவான் அவரோட பேரை எதுலையுமே சொல்லவே கிடையாது. அவரோட வார்த்தை பேரை என்னெல்லாம் சொல்லணுமோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பா இருந்த சீசன், அன்பா இருந்த சீசன், அன்பா இருந்த சீசன் தான் சொல்லியிருக்காரு, தவிர யோவான் அப்படின்னு சொல்லவே இல்லை. யோவான் ஸ்நானகனா அவர் வந்து யோவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு, தவிர தண்ணியே வந்து அவர் வந்து யோவான் சொல்லவே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்பா இருந்த சீசன், மாதிரி சாய்ந்த சீசன் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் வந்து அவரை சொல்லவே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஏசப்பா வந்து ஒன்று கொடுக்குறாரு, இந்த புக்கை வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. உன்னோட வாழ்க்கையில செஞ்ச நன்மைகள்லாம் நீங்க எழுதுங்க அப்படின்னு கொடுக்கும்போது இதுதான் சான்ஸ் சொல்லி எத்தனை பேர் ஏசப்பா என் மேலாம் அன்பா இருக்காரு, என் மேலாம் அன்பா இருக்காரு எத்தனை பேர் நம்ம எழுதுவோம். ஒரு நம்ம சின்ன ஒரு சாட்சி சொல்லும் போதே நம்ம எப்படி சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு தான் நிறைய நன்மைகள் செஞ்ச மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். அது உண்மையாவே நமக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏசப்பா என் மேலதான் ரொம்ப அன்பா இருக்காங்க, அவங்கள காட்டிலும் என் மேலதான் ரொம்ப அன்பா இருக்காங்க, ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க அவரும் வந்து அவரோட பேர் எங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலயும் அன்பா இருந்த சீஷர், அன்பா இருந்த சீஷர் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லியிருப்பாரு. எங்கெங்கெல்லாம் அவரோட பேர் எங்கெங்கெல்லாம் வருதோ கரெக்டா பார்க்கும்போது அன்பா இருந்த சீஷர் அப்படின்னா ஃபுல்லாமே இருக்கும். ஸோ இங்க வந்து ஏசப்பா வந்து
அவர் வந்து பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். அவர் வந்து சொல்லல எனக்கு யோவான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பேதுருவை பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. ஏன்னா ஏசப்பாவுக்கு வந்து யாருமே எனக்கு இப்பதான் பிடிக்கும், இவங்க பிடிக்காதுன்னு வந்து ஏசப்பா ஒருபோதுமே சொல்லவே இல்லை. அப்ப ஏன் வந்து ஆண்டவர் வந்து யோவான் கிட்ட இந்த ஒரு பொறுப்பை கொடுக்கணும்? அதுக்காக வாசிங்க அப்போஸ்தலர் 10:34-35. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் அப்போஸ்தலர் 10:34-35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தாராயிலும் அவருக்கு பயந்திருந்தும் நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்ப இங்க வந்து ஏசப்பா வந்து பட்சபாதம் உள்ளவர் இல்ல, ஆனா ஆண்டவருக்கு உகந்தவன் யாருன்னா அவருக்கு வந்து பயப்படுங்கிற யார எல்லாருமே வந்து ஏசப்பா வந்து அவருக்கு ஏற்றவங்களா அவர் வந்து எடுத்துக்குவாரு அப்படின்னு வந்து இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப ஆண்டவருக்கு வந்து பட்சபாதம் இல்ல, ஆனா அவருடைய ஜனங்கள் யார் யாருன்னா அவருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்து பட்சபாதம் இல்லைன்னா, ஆனா அவர் வந்து இந்த ஜனங்கள்லாம் அவருடையவங்க தான். யார் யாருன்னா ஏசப்பாவுக்கு பயந்தவர்கள் சொல்லிட்டு இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா ஏசப்பா வந்து யோவான் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாருன்னா அப்ப யோவான் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு. அதனால ஏசப்பா என்ன பண்றாங்க, அந்த பொறுப்பு வந்து யோவான் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ திருப்பி வாசிங்க யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தம் அன்பாயிருந்த சீஷரையும் இங்க வந்து என்ன இருக்கு, அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷர். ஓகேவா? அந்த அருகே நின்ற அப்படின்ற வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ ஏசப்பா சிலுவையில் இருக்காங்க, அவருக்கு யார் பக்கத்துல இருக்கா? யோவானுக்கு பக்கத்துல இருக்கா. அருகே நின்ற சீஷர். இப்போ ஏசப்பா வந்து சிலுவையில் இருக்காங்க, அவருக்கு அவ்வளவு பாடுகள், சிலுவைனாலே என்ன பாடுகள் தான். அந்த பாடுகள் மத்தியிலேயும் யோவான் வந்து எங்க இருக்க விரும்பினால் அருகே ஏசப்பாவோட பக்கத்திலேயே இருக்க வந்து அவர் வந்து விரும்பினார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸிபிஷன் போறீங்க, இப்போ அந்த ராட்னம் சுத்துறீங்க, இப்போ நீங்க மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபுல்லா எல்லாமே தெரியும். நீங்க அப்ப என்ன ஜாலியா அந்த கடை இருக்கு இந்த கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா அப்படியே வேடிக்கை பார்ப்போம். ஆனா இப்ப ஏசப்பா வந்து எங்க இருக்காங்க? சிலுவையில இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு காய்ச்சல் இருக்குன்னா நம்மளால கண்ணை என்ன பண்ண முடியாது, ஓபன் பண்ணி அவ்வளவு பார்க்க முடியாது. அந்த காய்ச்சல் வந்து கண்ணை எரியும், கண்ணை வந்து நம்மளால ஓபன் பண்ணவே முடியாது. இப்போ அதை விட ஒரு பெரிய ஒரு பாரத்துல யார் இருக்கா? ஏசப்பா இருக்காங்க. அவ்வளவு உடம்புல காயங்கள், தலையில ஃபுல்லா முள்முடி. அப்ப ஏசப்பானால கண்ணை வந்து அவ்வளவு ஓபன் பண்ணி வைடா ஓபன் பண்ணி ஃபுல்லா நல்லா சுத்தி பார்க்க முடியாது. அப்ப ஏசப்பா பாக்குற தூரத்துல யார் இருக்கா? யோவான் இருக்காரு. இப்போ ஏசப்பானால இவ்வளவு கீழே இவ்வளவுதான் பார்க்க முடியும்னா அப்ப ஏசப்பா பாக்குற அந்த கண் கீழே யார் இருக்கா? யோவான் இருக்கிறார். அப்போ அதனாலதான் ஏசப்பா என்ன பண்றாங்க, அந்த பொறுப்பு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் யாரு வந்து பக்கத்துல இருந்தா? யோவான் மாத்திரம் தான் பக்கத்துல இருந்தா. அதுவும் பக்கத்துலனா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் பக்கம் தான் அதுவும் பக்கம் தான். ஆனா யோவான் எங்க இருந்தாரு? ஏசப்பா கண்ணு படுற தூரத்துலதான் இருந்தாரு. ரொம்ப தூரமாலாம் போகல. யோவான் எங்க இருந்தாங்க? ஏசப்பாவோட கண்ணு படுற தூரத்துலதான் இருந்தாரு. ஏன்னா மற்ற சீஷர்கள்லாம் எங்க இருந்தாங்க? மற்ற சீஷர்கள்லாம் யாருமே பக்கத்துல இருந்த மாதிரி சொல்லவே இல்லை. இப்போ வாசிங்க மத்தேயு 26:86. அது கடைசி பாட்டு. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவருக்கு ஓடி போனார்கள். இப்போ அந்த முந்தின நாள் நைட்டு கெத்செமனே தோட்டத்துல வந்துட்டு ஏசப்பா வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே எல்லா சீஷர்களும் எங்க போயிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. எல்லாருமே ஓடி போனாங்கன்னு தான் இருக்கு. அங்க யோவான் மட்டும் இருந்தாரு, மத்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு வந்து எதுவுமே இல்லை. எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அப்ப மேபி அந்த சூழ்நிலையில யார் ஓடி போயிருந்துருக்கலாம்? யோவானும் ஓடி போயிருந்துருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா அவர் எங்க வந்து நின்னாரு? ஏசப்பாவோட பக்கத்துல அருகே வந்து நின்றார். இப்போ வந்து வேற ஒருத்தவங்களும் வந்துட்டு தூரமா இருந்தாங்க. யார் அது? பேதுரு. லூக்கா 25:54. 22:54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றார். பேதுரு இப்ப எங்க இருக்காரு? தூரமா இருக்காரு. இப்போ யோவான் எங்க இருக்காங்க? ஏசப்பா அருகே பக்கத்திலேயே இருக்காரு. ஆனா பேதுரு எங்க இருக்காரு? தூரமா இருக்காரு. அவருக்கு வந்து என்ன ஏசப்பா மேல பாசம்னா, ஏசப்பாவை என்ன பண்ண போறாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு அவர் பார்க்கணுன்ற ஒரு பாசம் தான். ஆனாலும் அவர் என்ன பண்ணல, ஆண்டோட பக்கத்துல வரல. அவர் எங்க இருக்காரு? தூரமா நின்று ஓகே என்னோட நேசரை வந்து எங்க வச்சிருக்காங்க, அங்க இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? தூரமா தான் இருக்காரு. அவர் என்ன பண்ணல, பக்கத்துல வரவே இல்லை. இப்ப நம்மளும் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல
சர்ச்சுக்கு வருவோம், ஏசப்பாவை பார்ப்போம், போயிடுவோம், வீட்டுக்கு போவோம், ரெகுலர் ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தூரத்துல இருந்து ஆண்டவரை பார்க்கிறோம். ஏன்னா சண்டே சர்ச்சுக்கு வருவோம், வீட்டுக்கு போனா நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம். நம்மளோட சூழ்நிலைகள் அப்படி இருக்கும், நம்ம ஆண்டவரை வந்து மறந்துடுவோம். நமக்கு ஏசப்பா மேல பாசம் இருக்குன்னா, ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை தூரத்திலேயே வச்சுருக்கோம். தூரத்திலேயே இருந்து ஏசப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் என்ன பண்ணிடுறோம், அப்படி இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அது வந்து என்னன்னா உறவு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஏசப்பா கூட என்ன, என்கிட்ட எனக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு உறவு இருக்குன்னு கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவோம். கரெக்ட் தானே? உறவு என்ன, நெருக்கம் என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? உறவு என்ன, நெருக்கம் என்ன? உறவு என்னன்னா எனக்கு வந்து அவங்கள தெரியும் அப்படின்றது வந்து ஒரு உறவு. நெருக்கம் என்ன, எனக்கு வந்து அவங்கள பத்தி என்னென்னலாம் தெரியும், அவங்க சின்ன வயசுல என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன பண்றாங்க, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க என்ன ஏது எதுக்கு கஷ்டப்படுவாங்க, என்ன பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் தான் என்னது நெருக்கம். இப்போ வந்து எல்லாருக்குமே ஏசப்பா வந்து உலகத்துக்கு வந்தாங்க, ஜீவன் கொடுத்தாங்க, மரித்தாங்க, உயிரோட எழுந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம எல்லாருமே ஏசப்பாவோட ஒரு நெருக்கத்துல இருக்கோமா, அவரோட கஷ்டம், அவர் எதுக்கு ஃபீல் பண்றாரு, எதுக்கு வந்து சந்தோஷப்படுறாரு, எதை குறிச்சு அவருக்கு பாரம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து பேதுரு மாதிரி உறவுல தான் இருப்போம், ஆனா யோவானை போல நம்ம எங்க இல்ல, அவரோட நெருக்கத்துல நம்ம வந்து இல்லவே இல்லை. இப்போ யோவான் மத்தேயு 26:40 வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, ஒரு மணி நேரமாக என்னோட கூட வீட்டிருக்க கூடாதா? இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சைடு 36 அதெல்லாம் நீங்க 34 அதெல்லாம் வாசிச்சீங்கன்னா ஏசப்பா வந்து பேதுருவை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து 3 தடவை என்ன மறுதலிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் ஆண்டவர் கூட அங்க தோட்டத்துல ப்ரே பண்றதுக்காக போறாங்க. இப்போ ஏசப்பா வந்து யாரை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்கிறாரு, பேதுருவை பார்த்து தான் கேட்கிறாரு. நீங்க 1 மணி நேரம் கூட குளிச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து ஏசப்பா யாரை பார்த்து தான் கேட்கிறாரு, பேதுருவை பார்த்து தான் கேட்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சொல்றாங்க, நீ நாளைக்கு வந்து நீ யாரு என்னை பத்தி கேட்ப அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. அப்ப எனக்கு உண்மையாலுமே அவங்க மேல பாசம் இருந்துச்சுன்னா அது என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போறேன், நான் அவங்கள இப்படி சொல்ல போறேன்னா அப்படின்ற அந்த ஒரு பாவம் என்னோட இறுதிக்குள்ளேயே இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேதுருவை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க, 3 தடவை நீ என்ன பண்ண போற, மறுதலிக்க போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்காரு. நீங்க அது கரெக்டா பேதுருவை பார்த்து தான் ஏசப்பா வந்து கேட்கறாங்க, நீங்க 1 மணி நேரம் கூட குளிச்சிருந்து ப்ரே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து தான் கேட்கறாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மறுதலிக்க போறீங்க. இப்போ அந்த நேரத்துல அவர் ஏசப்பா கூட இருந்து அவரோட பாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட இருந்து கொஞ்சம் அவர் ப்ரே பண்ணியிருந்தாருன்னா மேபி அவர் மறுதலிக்காம இருந்திருக்கலாம். ஏசப்பா அந்த பலன் கொடுத்துருப்பாரு அவரை அங்க நிக்க வைக்கிறதுக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தூக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு பாவம் ஏசப்பா வந்து சோகமா இருக்காங்கன்றது வந்து யாருக்கு தெரியல, பேதுருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஏன் பேதுரு ஏன் தெரியல, ஏன்னா அவருக்கு வந்து ஏசப்பா கூட உறவு தான் இருக்கு, என்ன இல்லை நெருக்கம் இல்லவே இல்லை. இப்போ நம்மளும் நிறைய நேரம் அப்படிதான் இருக்கும், ஏசப்பா கூட உறவுல இருக்கும், ஆனா ஏசப்பா கூட நெருக்கத்துல இல்லவே இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணா அவருக்கு பிடிக்கும், நான் என்ன பண்ணா அவருக்கு சந்தோஷமா இருப்பாரு, என்ன பண்ணா அவர் சோகமா இருப்பாரு, என்ன அவர் கோவப்படுத்தும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியவில்லை. ஏன்னா நம்ம வந்து ஏசப்பா கூட என்ன இல்லை நெருக்கத்துல இல்லவே இல்லை. ஸோ அதே மாதிரி யோவான் 13:24 வாசிங்க. என்னில் அன்பு இராதவர் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டார். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. யோவான் 13:24. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சையை காட்டினான். இதுல வந்து இப்போ ஏசப்பா வந்து சொல்றாங்க, இதுல வந்து உட்கூட்டத்துல ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க, காட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து பேதுருக்கு வந்து ஒரே பதட்டம், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டம். இப்ப எல்லாருமே எங்க இருக்காங்க, ஒரே ரூம்ல தான் இருக்காங்க. ஒரே ரூம்ல ஒரே டேபிள்ல தான் 12 பேர், பேசப்பா சேர்த்து 13 பேர் ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. யாருமே எங்களோட தூரமா தான் இல்லை, எல்லாரும் இங்க ஒரே டேபிள்ல தான் இருக்காங்க. இப்போ பேதுருக்கு வந்து என்ன ஏசப்பா கிட்ட என்ன கேட்கணும், யாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். அவர் வந்து கண்டிப்பா ஏசப்பா கிட்ட அவரே கேட்டுருந்துருக்கலாம். அவர் ஒன்றும் பக்கத்து ஊர்ல இல்லை, லெட்டர் எழுதி யோவான் கிட்ட வந்து லெட்டர் எழுதி போடுறதுக்குதான்ப்பா ஏசப்பா இப்படி சொன்னாராமே, யார் அந்த சீசன் மட்டும் என்கிட்ட கேட்டு சொல்லு. அவர் வந்து சொல்லலை, ஏன்னா அவர் வந்து பக்கத்துல தான் இருக்காரு, தூரமா வேற எந்த தேசத்துலயுமே அவர் இல்லவே இல்லை, பக்கத்திலேயே தான் இருக்காங்க. ஆனாலும் வந்து பேர் என்ன பண்ணல, ஏசப்பா கிட்ட டைரக்டா கேட்க
யோவான் கிட்ட. ஏன்னா யோவான் இப்ப எங்க இருக்காங்க? ஏசப்பாவோட மார்புல சாய்ந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஏசப்பாவோட மார்புல இங்க எல்லாருமே பக்கத்துல தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க. நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்க, நீங்களும் எனக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க. இங்க ஒருத்தர் யார் வேணா என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி தான் அங்கேயும் எல்லாருமே ஏசப்பா பக்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க டைரக்டா பேர் என்ன பண்ணல, ஏசப்பா கிட்ட அந்த கொஸ்டினை கேட்கவே இல்லை. பக்கத்துல ஒருத்தர் கை காமிச்சுதான் என்ன பண்ணாரு, நீங்க கேட்டா ஏசப்பா சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நிறைய இப்போ ஸ்கூல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஒரு மேம்க்கு கண்டிப்பா ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ சொன்னாதான் மேம் கேட்பாங்க, நீ மேம் கிட்ட கேளு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை கூட்டி விடுவாங்க. ஏன்னா மேம் உன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் பேர் என்ன பண்றாரு, நீங்க கேளுங்க, ஏன்னா நீங்க கேட்டாதான் ஏசப்பா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உண்மையாலுமே பேதுருக்கு ஏசப்பா மேல அந்த நெருக்கம் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அவரே டைரக்டா கேட்பாரு. ஏன்னா ஏசப்பா சொன்னாரு, யோவான் கேட்டா மட்டும்தான் நான் சொல்லுவேன், வேற யார் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா? இல்ல, அவர் யார் கேட்டாலுமே எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன் தான். ஆனா நம்ம என்ன இருக்கணும், ஏசப்பா கூட என்னவா இருக்கணும், ஒரு நெருக்கத்துல இருக்கணும். அந்த சூழ்நிலை எல்லாருமே ஒரே இதுல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா வந்துட்டு என்ன பண்ண முடியல, பேதுருக்கு கேட்க முடியல. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு நெருக்கம் இல்லை. நானும் ஏசப்பா க்ளோஸ் தான் அப்படின்னு அவரால சொல்ல முடியல. அதனால தான் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல உரிமையா ஏசப்பா கிட்ட கேட்கவே முடியல. இப்போ இதுல நம்ம வந்து என்ன கற்றுக்கணும், நம்ம ஏசப்பா கிட்ட என்னவா இருக்கணும், உறவு பத்தாது. ஆண்டவர் கிட்ட என்ன இருக்கணும், நெருக்கங்கிறது வந்து ஒரு நாள்ல வராது, 2 நாள்ல வராது. ஒவ்வொரு நாளுமே வந்து அவருடைய பாதத்துல நம்ம உட்காரும் போதுதான் அந்த நெருக்கம் வரும். இப்ப நம்ம ஏசப்பா கிட்ட பேசுறோம் வந்துருவோம். ஆனா எவ்வளவு நாள் நம்ம கிட்ட சும்மா ஏசப்பா கிட்ட போயிட்டு, ஏசப்பா நான் எதுவுமே எனக்கு வந்து நீங்க இதை செய்யுங்க அது செய்யுங்க நான் வரல, ஆனா சும்மா உங்க பாதத்துல உட்கார்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து அந்த அன்பு வந்து ருசிச்சு பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு தடவை நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது ஒரு லிஸ்டா ஒரு இதுல நோட்ல எழுதி போற மாதிரி நம்ம மனசுல நிறைய விஷயத்தை எழுதி போயிட்டு ஏசப்பா கிட்டே ஃபர்ஸ்ட் போறோம். நம்ம ஒரு தடவை கூட ஆண்டவர் கிட்ட, ஏசப்பா நீங்க எனக்காக என்ன பொறுப்பு வச்சிருக்கீங்க, இந்த உலகத்துல நீங்க என்ன வாழ வச்சிருக்கீங்க, எனக்காக நீங்க என்ன பொறுப்பு வச்சிருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம இங்க எத்தனை பேர் நம்ம வந்து அதை வந்து நம்ம உண்மையா ஆண்டவர் கிட்ட வந்து நம்ம கேட்கிறோம். இப்போ யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையாபா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். 25வது அதிகாரத்துல 3 பேர் தான் வந்து சொல்றாங்க. யாருன்னா ஏசப்பா சிலுவையில் அருகே அவங்களோட தாயோட சகோதரி அப்புறம் மகதலேனா மரியாள், இந்த 3 பேர் மட்டும்தான் அங்க யார் இருக்கா இப்போ ஏசப்பா பக்கத்துல இருக்க மாதிரி 25வது அதிகாரத்துல இருக்கு. இப்ப நம்ம நிறைய டைம் ஏசப்பா கிட்ட என்ன கேட்போம், ஏசப்பா நீங்க எனக்காக என்ன பொறுப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க சித்தம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஏசப்பா கிட்ட கேட்போம். ஆனா நிறைய நேரத்துல ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ரே பண்ணுவோம், வேற ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டா தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டு அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு அழைப்பு ஏதாவது கொடுத்து அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தையோ ஒரு பொறுப்பையோ உடனே கொடுப்பாங்க. ஆனா நம்ம காலகாலமா நம்ம பிறந்து கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆனா நம்ம ப்ரே பண்ணும்போது ஏசப்பா என்ன நமக்கு என்ன ஃபீல் ஆகும், ஏசப்பா நேற்று வந்தவங்களுக்குலாம் நீங்க உடனே செய்றீங்களே, இன்னைக்கு வந்தவங்கள நீங்க என் கண்ணில் பாக்கலையா, நானும் இந்த சிலுவை பக்கத்து தான் இருக்கேன். ஆனாலும் அந்த வசனத்துல என்ன இருக்கு, 3 பேர் தான் சொல்லியிருக்கு. யோவானோட பேர் அவங்க சொல்லவே இல்லை. அப்ப யோவானுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கு, என்ன ஏசப்பா நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லையா, நானும் உங்க பக்கத்துல தான் இருக்க மாட்டேன், எல்லா டீச்சர்களும் உங்க பக்கத்துல இல்லவே இல்லை, ஆனா நான் மட்டும் தான் உங்க பக்கத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் வந்து அவருக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆனா 26வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இப்போ ஏசப்பா வந்து யாரை பாக்குறாங்க, யோவானை பார்த்துட்டாரு. இப்போ யோவானை பார்க்கும்போது மற்ற 3 பேர் மாதிரி ஏசப்பா வந்து யோவானை விடலை. இப்போ அவர் வந்து ஏசப்பா என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, அதுதான் அவனோட தாய் அப்படின்னு சொல்லி இப்போ ஏசப்பா என்ன பண்றாங்க, ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து இப்போ ஏசப்பா கண்ணில் யோவான் பட்டுட்டாங்க. இப்போ படும்போது ஏசப்பா வந்து அப்படியே யோவான்னு அப்படியே விடலை. இப்போ ஏசப்பா எப்படி அவர் கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு பொறுப்போட அவர் வந்து கொடுக்குறாரு. நிறைய நேரங்களில் நம்மளும் ஏசப்பா வாழ்த்துல காத்திருப்பேன், ஏசப்பா உங்களோட சித்தம் என்ன, நான் உங்களுக்காக என்ன பண்ணணும், உங்களோட பொறுப்பு என்ன, நான் என்ன பண்ணணும் நீங்க நினைப்பீங்க, நம்ம நிறைய தடவை கேட்போம். ஆனா ஏசப்பா நமக்காக அது வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா நம்ம அப்படியே கண்டும் காணாமல் விட்டு தேவன் கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, உங்களை நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது அவர் எப்படி உங்களை பார்ப்பாரு, ஒரு பொறுப்போட தான் உங்களை பார்ப்பாரு. அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஏசப்பா நம்ம எப்படி பார்ப்பாரு, ஒரு பொறுப்போட தான் வந்து ஏசப்பா வந்து நம்ம கண்டிப்பா வந்து பார்ப்பாரு. இப்போ கடைசியாக யோவான் 21வது அதிகாரம் 15
17. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரு நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவரில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இப்போ இருக்கிறார். இந்த அதிகாரத்துல என்னன்னா ஏசப்பா வந்து உயிர்த்தெழுந்துட்டாங்க. உயிர்த்தெழுந்தோடனே எல்லா சிஷ்யரும் எங்க போறாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அந்த மீன் பிடிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ ஏசப்பா வந்து சொல்றாங்க, வலைய வந்து இந்த சைடா போடுங்க அப்படின்னு சொல்றாரு. கரையில இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்போ உடனே யார் பஸ் ஏசப்பாவை பாக்குறா? யோவான் வந்து பார்த்து என்ன சொல்றாங்க, அது வந்து கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாங்க? பேதுரு கிட்ட சொல்றாரு. ஆனா பேதுரு இப்ப அப்படியே விட்டுட்டாரா? லாஸ்ட் டைம் மாதிரி அப்படியே விட்டுட்டு தூரத்திலேயே நீ ஆண்டரை பார்த்துட்டு இருந்தாரா? இல்ல. இந்த சான்ஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு? யூஸ் பண்ணிட்டாரு. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணாரு? படகுல இருந்து உடனே இறங்குறாரு. ஒரு செகண்ட் கூட அவர் யோசிக்கல. உடனே என்ன பண்றாரு? படகுல இருந்து இறங்கி யார்கிட்ட போறாரு? ஏசப்பா கிட்ட தான் போறாரு. ஃபர்ஸ்ட் பேதுரு என்ன பண்ணாரு? தூரத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஏசப்பா இருக்காங்களா, அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி தூரத்திலேயே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த சான்ஸ் அவர் என்ன பண்ணல, விடவே. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? யூஸ் பண்ணிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உடனே படகுல இருந்து இறங்கி எங்க போறாரு? ஆண்டவர் கிட்ட அவர் போயிட்டாரு. இப்ப ஏசப்பா அவர்கிட்ட என்ன கேட்கிறாரு? பேதுருவே, நீ உண்மையா என்ன பண்ற? நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கல. இப்ப ஏசப்பா வந்து என்ன கேட்டிருக்காரு? உண்மையா என்ன நேசிக்கிறியா அப்படின்னு ஏசப்பா ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. ஆனா ஏசப்பா என்ன கேட்கல? பேதுருவே, 3 தடவை நம்ம மறுதளித்த பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. உண்மையா நீ என்ன நேசிக்கிறியா, அது மட்டும் தான் அவர் கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணவே இல்லை, சுட்டி காமிக்கவே இல்லை. இப்பவும் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட உண்மையா நம்மளோட பாவங்களை இவ்வளவு நாள் நம்ம ஏசப்பா அசதியா நினைச்சிருக்கலாம். ஆனா இப்போ உண்மையா அவர்கிட்ட நம்ம வந்து கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? நமக்காக இறங்கி வருவார். ஆமா, அவங்க நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஏசப்பா என்ன சொல்றாங்க? நீ ஆட்டுக்குட்டிகள நீ மேய்ப்பாயால அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு? ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு. நீ ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறாரு, நீ நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. ஆமா, நான் நேசிக்கிறேன் 3 தடவை கொஸ்டின் கேட்கிறாரு. 3 தடவை இப்படி சொல்றாரு. உடனே ஏசப்பா என்ன பண்றாரு? 3 தடவை பொறுப்பு உடனே கொடுக்குறாரு. இவர்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா, நம்பலாமா வேண்டாமா அப்படிலாம் ஏசப்பா என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. ஆனா ஒரு ஆபிரகாம் அவரோட பையனுக்கு பொண்ணு பாக்குறத வந்து யார்கிட்ட கேட்கிறாரு? ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கிட்ட வந்து சொல்றாரு. ஒரு அதிகாரி இவ்வளவு வருஷம் உங்க வீட்டுல வந்து வேலை செஞ்ச ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. இன்னைக்கு நம்மளும் இங்க இருக்கோம். நம்மளும் வந்து நிறைய நேரத்துல ஆண்டவர் அசட்டியா நினைச்சிருக்கலாம். அந்த ஒரு நெருக்கத்துல நம்ம வராம இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க உங்களோட இறுதியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா, உண்மையாதான் என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த பொறுப்பை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இவ்வளோ வருஷங்கள் வந்து ஏசப்பா நம்மளை வந்து உயிரோட உலகத்துக்கு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும். சும்மா ஏசப்பா வந்து எதையுமே சேர்க்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஆண்டு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு டாட் வச்சா கூட அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு அர்த்தம் இருக்கும். சும்மா எதையுமே அவர் வந்து சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அப்ப உலகத்துல நம்மள இவ்வளவு வருஷம் அவர் வச்சிருக்காருன்னா நம்ம மேல அவருக்கு என்ன இருக்கு? ஒரு அன்பு இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு நம்ம இன்னைக்கு என்ன கேட்கணும்? ஏசப்பா நீங்க எனக்காக என்ன பொறுப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இவ்வளவு நாள் நீங்க கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நேரத்துல நம்மளோட இதயத்தை ஆண்டவர்கிட்ட நீங்க சரண்டர் பண்ணும்போது ஏசப்பா உங்களுக்கான பொறுப்பை வந்து கொடுப்பாரு. இந்த உலக பிரகாரமான பொறுப்பு வந்து நமக்கு வேண்டாம். நம்ம வந்து யார்? நம்மளோட குருவை போலவர். நம்ம வந்து சீஷர்கள். நம்ம எல்லாருமே யாரை போல? ஏசப்பாவை போல. நம்ம ஏசப்பா வந்து உலக பொறுப்பு மட்டும் அவர்கிட்ட இல்லை, அவர்கிட்ட வந்து பரலோக பொறுப்பு இருந்தது. அப்ப நம்ம கிட்டயும் ஏசப்பா கிட்ட என்ன கேட்கணும்? ஏசப்பா அந்த பரலோக பொறுப்பை நீங்க என்கிட்ட தாங்க, நம்பி நீங்க தாங்க ஏசப்பா, நீங்க நம்புற தக்க ஒரு மனுஷியாக நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களோட இதயத்தை ஏசப்பா கிட்ட மாத்திரம் நீங்க ஓபன் பண்ணி, ஏசப்பா இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, அப்பா என்னோட இதயத்தை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. இவ்வளவு நாள் ஆண்டவரே ஏசப்பா நான் அசட்டையா இருந்திருக்கிறேன், அந்த நெருக்கத்துல உங்ககிட்ட நான் இருந்ததில்லை ஏசப்பா. ஆனால் இந்த நேரத்தில் உங்க இதயத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஏசப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. ஹல்லேலூயா. இல்ல ஒரு கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் சாட்சி அருமையாக பேசின வார்த்தைகளுக்காக ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறேன்.